ஹலோ guys, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா Redmi Note 7 Pro அண்ட் Note 8 Pro இந்தியன் ஸ்டேபிள் வெர்ஷனுக்கு ஒரு அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த அப்டேட்டில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க அண்ட் என்னென்ன பக்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு Redmi Note 7 Pro இந்தியன் ஸ்டேபிள் யூசர்ஸ்க்கு 12.0.4.0ங்கிற அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு Redmi Note 7 Pro இந்தியன் ஸ்டேபிள் யூஸராக இருந்தீங்கன்னா உங்கள் அப்டேட்டரை செக் பண்ணி பாருங்கள். அப்டேட் வந்திருந்தால் உடனே அப்டேட் பண்ணிடுங்க. அண்ட் இதுவும் ஒரு பார்ஷியல் ரிலீஸ் தான். இந்த அப்டேட்டோட சைஸ் வந்து அரௌண்ட் 346 MB இருக்குது. அப்டேட் வரலைன்னா வெயிட் பண்ணுங்கள், அகைன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து உங்கள் டிவைஸ்க்கும் இந்த அப்டேட் வந்து ரிசீவ் ஆயிரும். இந்த 12.0.4.0 அப்டேட்டில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னா, கேமராவை பொறுத்த வரைக்கும் 2 நியூ ஃபில்டர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, கோல்டு வைப்ஸ் அண்ட் லைம்னு. அண்ட் அதுக்கடுத்து மொபைலோட ஸ்டெபிலிட்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் போன அப்டேட்டில் நீங்கள் ஃபேஸ் பண்ண நிறைய ப்ராப்ளம்ஸ் அண்ட் பக்ஸை இந்த அப்டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக யூசர் எக்ஸ்பீரியன்ஸை வந்து பூஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மொபைல் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த அப்டேட் வந்திருந்தால் உடனே அப்டேட் பண்ணிடுங்க. அப்டேட் வரலைன்னா வெயிட் பண்ணுங்கள், அகைன் வரும். இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் OTL லிங்க் கொடுத்துருக்கேன், மேனுவலாக அப்டேட் பண்ணிக்கோங்க. அடுத்து Redmi Note 8 Pro இந்தியன் ஸ்டேபிள் யூசர்ஸ்க்கு 12.0.3.0க்கான அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அப்டேட்டோட சைஸ் வந்து அரௌண்ட் 385 MB இருக்குது. நீங்கள் ஒரு Redmi Note 8 Pro இந்தியன் ஸ்டேபிள் யூஸராக இருந்தீங்கன்னா உங்கள் அப்டேட்டில் செக் பண்ணி பாருங்கள். அப்டேட் வந்திருந்தால் உடனே அப்டேட் பண்ணிடுங்க. அப்டேட் வரலைன்னா வெயிட் பண்ணுங்கள், ஏன்னா இதுவும் ஒரு பார்ஷியல் ரிலீஸ் தான். ஸோ அகைன் 1 வீக்கில் இந்த அப்டேட் வந்து உங்கள் மொபைலுக்கும் ரிசீவ் ஆகும். அண்ட் இந்த 12.0.3.0 அப்டேட்டில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னா, கண்ட்ரோல் சென்டரோட லே அவுட் வந்து லேண்ட்ஸ்கேப் மோட்லேயும் ஒர்க் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஆண்ட்ராய்டு செக்யூரிட்டி பேட்ச் லெவல் வந்து நவம்பர் 2020க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓவராலாக சிஸ்டமோட ஸ்டெபிலிட்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்டேட் வந்திருந்தால் உடனே அப்டேட் பண்ணிடுங்க. அண்ட் அப்டேட் வரலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் OTL லிங்க் கொடுத்துருக்கேன், மேனுவலாக அப்டேட் பண்ணிக்கோங்க. OTL அப்டேட் வந்து மேனுவலாக எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியலனா, ஆல்ரெடி நம்ம சேனலில் Redmi Note 8 மேனுவல் இன்ஸ்டால்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை ஐ பட்டன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்கள் மொபைலுக்கான OTL லிங்கை டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த வீடியோவில் நான் என்னென்ன சொல்லியிருக்கனோ அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியாக OTL அப்டேட் வந்து பண்ணிடலாம். OTL அப்டேட் வந்து அஃபிஷியலான மெத்தட் தான். அடுத்து வர அப்டேட்ஸும் உங்களுக்கு ரெகுலராக வரும். ஸோ மறக்காமல் அப்டேட் பண்ணிடுங்க. ஓகே guys, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸ் வந்த உடனே அந்த குரூப்பில் நான் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க.